சாம்சங் தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிற சிஐடியை சேர்ந்த சவுந்தரராஜன் அவர்கள் நம்மிடையே இருந்திருக்கோம். சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட 5 முறை இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இன்றைய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டதா? என்ன நடந்தது, என்ன சொல்லியிருக்காங்க? இன்றைய பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன அவர்கள் பேசினார்களோ அதையே திரும்ப நிர்வாகம் பேசியது. ஆகவே பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மாறாக புதிதாக இன்னும் ஒரு 18 பேரை, 3 பேர் போக இன்னும் ஒரு 18 பேரை இடைநீக்கம் செய்வோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இதுதான் அவர்கள் செய்திருக்கிற வேலை. அப்படியானால் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் எந்த அக்கறையும் காட்டுவதாக தெரியவில்லை. காரணம், தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இந்த சங்கத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், இந்த சங்கத்திலிருந்து அவர்களை இந்த சங்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த சங்கத்தை உடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு கையடக்கமான இன்னொரு அமைப்பை உருவாக்கி கையில் வைத்திருக்கிறார்கள். எல்லா ஊக்கத்தையும் அவர்களுக்கு தருகிறார்கள். அவங்களுக்கு பஸ்ஸு, பிரியாணி, பணம், உள்ள ஆஃபீஸு எல்லாம் கொடுத்து தொழிலாளிகளை மிரட்டி மிரட்டி கையெழுத்து வாங்குவதற்கு பண்ணுகிறார்கள். கம்பெனி அதிகாரிகள் அதற்கு துணை போகிறார்கள். இதெல்லாம் தான் தொழிலாளிகளுக்கும் எங்களுக்கு இருக்கிற மிக கடுமையான ஆட்சேபனை. அதுதான், எப்படி நீங்கள் இதை செய்ய முடியும், இது அன்ஃபேர் என்று நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிஐடிவை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில், நீங்கள் தொழிலாளி இண்டிவிஜுவலாக ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அந்த தப்புக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், அது உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் கலெக்டிவாக தொழிலாளிகள் ஒன்றா வர்றாங்க, கூட்டாக வர்றாங்க, எங்கள் மேலதிகாரி சந்திக்க எங்களை அனுமதிங்கன்னு கேட்குறாங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதான கலெக்டிவ் பார்கெயினி. அதுக்கு வந்தாங்க, அதுவும் லஞ்ச் நேரத்தில் வந்தாங்க. அதை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் கிடைச்சது, ஒரு சமாதானம் கிடைச்சதுன்னு அதை வைத்துக்கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார். அதனால தான் இந்த போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டம் தொடர்கிறது, உறுதியாக தொடர்கிறது. தொழிலாளிகள் முழுமையாக எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். 200-250 பேரை தவிர பாக்கி அத்தனை பேர் இந்த பக்கம் இருக்கிறார்கள். நிறுவனம் சட்டவிரோதமாக சிஎல் தொழிலாளிகளை, கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு உற்பத்தியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் அந்த சட்டவிரோதத்தை, அக்கிரமத்தை அரசு ஒரு பக்கம் செய்து கொண்டு நாங்கள் சட்டவிரோதமாக நடக்கிறோம்னு அவங்க குற்றம் சாட்டுகிறார்கள். நிரந்தர தொழிலாளர்கள் நேரடியாக வேலை செய்யும் பொழுது அதனுடைய கிடைக்கக்கூடிய அந்த தரம், அந்த பொருட்களின் தரம் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன இந்த கான்ட்ராக்ட் லேபரும் சிஎல் இருக்கக்கூடிய நேரடியாக பணிக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைச்சி அந்த வேலை பார்க்கும் பொழுது அது சரியான முறையில் அவுட்புட் கிடைக்கும். அதாவது குவான்டிட்டியும் கிடைக்காது, வர்ற ப்ராடக்டில் குவாலிட்டியும் கிடைக்காது. அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஆகவே நிரந்தர தொழிலாளிகளை நீங்கள் பயன்படுத்தாமல் அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களை உற்பத்தியில் ஈடுபடுத்தக்கூடாது என்பது சட்டம், ஆனால் ஈடுபடுத்துகிறார்கள். இது அரசினுடைய துறை, ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டர் தலையிட்டு அதை தடுக்கணும், அவங்களை வெளியேற்றணும், திருப்பி உள்ள அனுப்பணும், சொல்லணும். இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப புகார் கொடுத்துட்டோம், ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டருக்கு புகார் கொடுத்துட்டோம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன மர்மம் எங்களுக்கு தெரியல. இது ஒன்று. இதெல்லாம் தான் அந்த நிர்வாகத்துக்கு ஆணவத்தையும் திமிரையும் தெரிகிறது. அதே மாதிரி தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலைமையிலையும் அவங்க அந்த கமிட்டியை நோக்கித்தான் தொழிலாளிகள் போகணும், போக வைக்கணும். அதுக்கு பணம் கொடுப்போம், அதுக்கு மற்றது கொடுப்போம், அவங்களோட ஒப்பந்தம் போடுவோம். இந்த முயற்சிகள் முழுவதிலையும் அவங்க ஈடுபடுறாங்க. இதெல்லாம் தான் எங்களுக்கு இருக்கிற புகார், கம்ப்ளைண்ட். இதை அவங்க நிறுத்தலைன்னா இந்த போராட்டங்கள் ஓயாது. ஏற்கனவே இந்த போராட்டம் தீவிரமாக நடைபெறும் பொழுது மத்திய அரசு தரப்புல சீக்கிரம் பேச்சுவார்த்தையை நடத்தி முடிங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது மாநில அரசுக்கு. அந்த அழுத்தம் தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்ட மாட்டேங்காங்களா? நிறுவனத்துக்கு சாதகம். அதாவது போன போராட்டத்தின் போது பிரச்சனை பெரிதாக கிளப்பப்பட்ட பிரச்சனை பதிவு. அந்த பதிவு சட்டப்படி செய்ய வேண்டியதை கூட அரசு செய்யாமல் இருக்கிறது என்பது ஒரு கடுமையான கண்டனத்திற்கும் இதுக்கும் உரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. பிறகு நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு அரசு அந்த பதிவை முடித்திருக்கிறது. அந்த பதிவு கொடுக்கப்பட்டதே நிறுவனத்திற்கு மிகப்பெரிய கோபத்தை, ஆத்திரத்தை, வன்மத்தை அது உண்டாக்கி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த நடவடிக்கை எல்லாம். அரசு இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி அப்படி நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்னேன், ஃபேக்டரிஸ் இன்ஸ்பெக்டரேட் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போக மறுப்பது ஏன்? அதுக்கு தொழிலாளர் துறை அமைச்சர், அரசு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் நிர்வாகத்தை பார்த்து இதை செய்யறது தப்பு என்று நீங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவா? சட்டத்தை அமுல்படுத்துறதுங்கிறது உங்கள் பொறுப்பு தானே. அதை நீங்கள் அமுல்படுத்துங்க, நாங்கள் வலியுறுத்தணும். இப்போவும் இதுவரைக்கும் அரசு தரப்புல இருந்து அந்த அழுத்தம் நிறுவனத்திற்கு தரப்படவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெற போகுது. இப்போ நம்ம தொழிலாளர்கள் தரப்புல என்னென்ன போராட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல முன்வைக்க போறோம்?
அதாவது ஆதரவு போராட்டங்களை நாங்கள் வந்து தீவிரமாக முன்னெடுப்போம். வேற வழி இல்லை எங்களுக்கு. தொழிலாளிகளுக்கு என்ன இருக்கு, அவங்களுடைய ஒற்றுமையும் அவருடைய சகோதர ஆதரவும் தானே. இப்போ இங்கே வந்து உற்பத்தி இல்லை, மற்றவங்களை வச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் கம்பெனிக்குள்ள. வெளியே எல்லா சிப்காட்லேயும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சிப்காட்டுகள்லையும் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்களில் எல்லா தொழிலாளிகளும், இதர தொழிற்சாலை தொழிலாளிகள் திரண்டு இவர்களுக்கு ஆதரவான சகோதர ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள். அரசு தலையிட்டு முடித்து வைக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அவர்கள் தருவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் 21ஆம் தேதி நடைபெறும். மாலை 4 மணிக்கு எல்லா இடங்களும் நடைபெறும். 22ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ். என்ன வேலைநிறுத்தம் என்றால், இந்த சாம்சங் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நிறுவனத்தினுடைய தவறான அணுகுமுறைகள் காரணம், சங்கத்தை அவர்கள் வந்து சிறுமைப்படுத்த முற்படுவது காரணம். ஆகவே அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அரசுக்கு அழுத்தம் தரவும் தொழிலாளர் துறைக்கு அழுத்தம் தரவும் அந்த வேலைநிறுத்தம் நடைபெறும். அது ஆதரவு வேலைநிறுத்தம். மார்ச் 7க்கு பிறகு, ஏன்னா 15 நாட்கள் கேப்புக்கு அப்புறம் தான் அதை நடத்த முடியும். இதுக்கிடையில் மாநிலம் முழுவதும் எல்லா தொழிற்பேட்டைகளிலும் மாவட்டங்களிலும் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கான தேதியை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த தேதியிலே அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். அதுவும் ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள். பிறகு போஸ்டர்ஸ், துண்டு பிரசுரங்கள், இதுவெல்லாம் ஒரு பக்கத்தில் நடக்கும். இதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா, எங்களுக்கு பெரிய அதில் வந்து இது இல்லைன்னா கூட, பெரிய விருப்பம் இல்லைன்னா கூட, எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஷோரூமுகளுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்படி நாங்கள் பண்ணுற போது நீங்கள் என்ன கம்பெனிக்கு எதிராக பண்ணுறீங்க அப்படின்னு பேசினா, கம்பெனி நியாயமாக நடந்தால் தானே. கம்பெனி இந்த சட்டத்தை மதிக்கலை, இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய சட்டத்தை மதிக்கலைன்னா என்ன கம்பெனி அது? ஆகவே நீங்கள் வந்து அதை நாங்கள் ஜனங்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நாங்கள் வந்து ஜனங்கிட்ட சொல்லுவோம். அப்படிங்கிற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இப்படி வரிசையாக போராட்டம் நடக்கும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.